வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் யூனிட் 3 மீட்டல் பார்க்க போறோம். அப்ப மீட்டல் பார்க்கறதுக்கு முதல் கட்டமா எல்லாரும் ஒரு ஒட்டி ஒன்று பேனை ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மீட்டல் நாங்கள் எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வீடியோ முடிச்சிருவேன். அப்ப 5 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ முடிஞ்சிடும். மீட்டலுக்குரிய நேரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 10 நிமிஷம். இது எப்படி செய்யறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது வேலை எங்களோட 3ஆம் பாடத்தை படி தான் நாங்கள் மீட்டல் செய்ய போறோம். 3ஆம் பாடத்துக்குள்ள உள்ளடக்கம், அரசும் வணிகமும், இறை கொள்கை, நிதி கொள்கை, நுகர்வோர் பாதுகாப்புன்னு சொல்லி நாங்கள் 3ஆம் பாடத்தை 4 பிரிவுகளாக பிரித்து படிக்கிறோம். இதுல முதலாவது பிரிவு அரசும் வணிகமும். அப்ப இந்த மீட்டல்ல எல்லா பிரிவுக்குமே இப்படி தனித்தனிய உப தலைப்புகள் தரப்பட்டிருக்கும். அப்ப இது அரசும் வணிகம் என்ற அந்த முதலாவது செக்ஷனுக்குரிய உப தலைப்புகள் இங்க தரப்பட்டிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் உங்களை கொப்பியில பார்த்து எழுதுங்க. இந்த உப தலைப்புகள் எழுதினா பிறகு அந்த உப தலைப்புகள் உள்ளடங்களாக வார மாதிரி இங்க வினாக்கள் தரப்பட்டிருக்கு. வினாக்களுக்குன்னு தனித்தனி இலக்கங்களும் தரப்பட்டிருக்கு. அப்ப நீங்க விடை எழுதக்குள்ள முதலாவது அரசும் வணிகம் ஒன்று மெயின் பாடம், அதுல 4 பிரிவு இருக்கு. அதுல முதலாவது பிரிவுல என்னென்ன சப்ஹெடிங் இருக்கு. அப்ப முதலாவது உபதலையங்கள் இவ்வளத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அரசு வணிகம் என்ற ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள இலக்கங்களை போட்டு இந்த U 2016, D 2018, U 2022 இப்படி இலக்கங்களை போட்டு நீங்கள் அதுக்குரிய விடைகளை எழுதி கொண்டு போவீங்க. அப்ப இங்க ஸ்லைட் மெல்லமா மூவ் பண்ணி கொண்டிருக்கும். நீங்க ஒவ்வொரு விடைக்குமாக ஒவ்வொரு கேள்விக்குமாக இலக்கத்தை எழுதி அதுக்குரிய விடையை எழுதணும். கேள்வி திருப்பி எழுத தேவையில்லை, சரிதானே? உங்களுக்கு விருப்பம் எழுதலாம், ஆனா கட்டாயம் எழுத வேண்டும் இல்லை, சரிதானே? அப்ப கேள்வி இலக்கத்தை போட்டு அதுக்குரிய விடை எழுதினீங்கன்னா சரி. அப்ப இங்க யூக்கு என்ன அர்த்தம், டிக்கு என்ன அர்த்தம் என்றதெல்லாம் உங்களுக்கு முதலே தெரியும். அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்க போவோம் நெக்ஸ்ட்டுக்கு. ஒவ்வொரு ஸ்லைட்டா பார்த்து புஷ் பண்ணி வச்சு அதுண்ட கேள்வி இலக்கத்தை எழுதி அதுக்குரிய விடை எழுதி கொண்டு போகும். ஒரு ஸ்லைட்டுக்குரிய விடை எழுதினா பிறகு அடுத்த ஸ்லைட்டுக்கு மாற்றுவோம். அடுத்தது இறை கொள்கை 2வது செக்ஷன். இதுல என்னென்ன உபதலையங்கள் இருக்குன்னு தரப்பட்டிருக்கு. உபதலையங்களை பார்த்துட்டீங்கன்னா அதை எழுதிட்டு அடுத்தது நேரடியா கேள்விக்கு போவோம். சரி, இப்ப நீங்க எழுதின விடைகளை சரி பார்த்து கொள்ளுங்க. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க விடை எழுதிக்கலாம், உங்களுக்கு ஒரு மீட்டல் செய்த அனுபவம் கிடைக்கும்.